அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ட்ரம்ப் அவர்கள் காலையிலே இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி 25% அந்த எக்ஸ்ட்ரா வரி விதித்தார் இல்லையா, அதாவது நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறோன்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டார். அடுத்தடுத்த இரு தரப்புலையும் பரஸ்பர ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டிருந்தார். பட் அதில் நிறைய சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் முழுமையாக இனி இந்தியாவை கண்காணிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி என்னெல்லாம் பாசிட்டிவ் என்னெல்லாம் நெகட்டிவ் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் விவகாரத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஈரான் விவகாரம்ல நைட் பேசிக்கலாம். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அந்த பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இப்போ தான் போயிட்டு அப்பாடான்னு மூச்சு விட்டாங்க. ட்ரம்பரில் கூட வெரி குட் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அடித்த அடி இருக்குது பாருங்கள், இரண்டு தரப்புலையும் பயங்கரமான அடிங்க. கோட்டசாமிங்க பேச்சுவார்த்தைன்னு கிளம்பிட்டாவே போதும், ரொம்ப வெறி வந்துடுது. அதுவும் இன்றைக்கி ரஷ்யா அடித்த அடியில் போலந்தினுடைய எல்லை பகுதியில் நேட்டோனுடைய படைகளே தயாரான அளவு கடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்க. வீடியோ பதிவில் பார்த்துடலாம் வாங்க நண்பர்களை. கிளம்பலாம், நமது பயணத்தை இந்தியாவிலேருந்தே கிளம்பிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு ஒன்று போட்டாருங்க. இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிச்சிருந்தேன், ஒரு 25% வரி. அந்த வரியை நான் உடனடியாக நீக்கிறேன். ஏன்னா அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கலை. அது இல்லாமல் அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் பதிவாயிருக்கு. ஏற்கனவே 50% வரி விதிச்சிருந்தாங்க அமெரிக்கா. அதில் 25% எக்ஸ்ட்ரா இருந்தது. ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறதுனால விதிச்சாங்க, அதை நீக்கிட்டாங்க. மீதி 25%லையும் 18% குறைத்திருந்தாங்க. அதுதான் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தப்ப. இந்திய பொருட்களுக்கு 15% வரி, இந்திய மருந்துகள் ஆபரணங்களுக்கு 0% வரி ஆகும். கோதுமை, அரிசி, மக்காச்சோளம், பால் உட்பட்ட பொருட்களுக்கு அந்த ஒப்பந்தத்திலிருந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்திய விவசாய நலனை முழுமையாக காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்திய விமான பாகங்களுக்கு விலக்கு அளிக்க அமெரிக்கா ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 45 லட்சம் கோடி அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ண போகிறோம். அமெரிக்கா கிட்ட எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் ட்ரைடு வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், அப்புறம் ரூட் அண்ட் ட்ரபன் சொல்ல ஸ்வீட் பொட்டாட்டோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம இறக்குமதியிலிருந்து நம்ம விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடுன்ற மாதிரிலாம் இரு தரப்புலையும் மாறியான செய்திகள் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவானா ஓகே. ஏன்னா இந்த ஒப்பந்தம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, பெரிய நெருக்கடிகள்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட்லேயும் பூம் பெருசாக பார்க்க முடியுது. ஆனால் இந்த அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ. ஏன்னா நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நீண்ட கால நட்பு இருந்தது. நீண்ட கால நட்பு அப்படின்னா இந்தியா நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் சமமாக இருந்தோம். ரஷ்யா கிட்டையும் சரி, அமெரிக்கா கிட்டையும் சரி, ஐரோப்பா கிட்ட இருந்தும் சரி. ஆனால் தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது என்றதில் ப்ரெஷர் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷரில் இந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப கிளியராக தென்படுது. அதாவது அவங்க ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காங்கள்ல, அதாவது பெசன்ட் அவர்கள், அவர் ஒரு அஃபீஷியல், சீனியர் அஃபீஷியல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்களாம், இந்தியாவை மானிட்டர் பண்ணுவாங்களாம். மானிட்டர் பண்ணுறதுல நம்ம டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வாங்காமல் இருக்கணும். அப்படி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கூடுதல் 25% வரி. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம மீது 25% வரி விதிப்பாங்க. அதனால் இது எத்தனை வருஷத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் மீதி எல்லாமே ஓகே தான். மீதி ஆயில் கன்சியூம் மட்டும் இந்தியா ஒரு லார்ஜ் வால்யூம், பர்டிகுலராக நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, இங்கே வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபுல்லாக மக்கள் தலையில் தான் விடியும். ஏன்னா இப்போ அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் வாங்கணும், வெனிசுலா கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், அங்கே ஈரான்கிட்டையோ நீங்கள் ரஷ்யா கிட்டேயோ வாங்கக்கூடாது அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஆனால் தொடர்ந்து இந்தியா சார்பாக அப்படி நாங்கள் ஒன்றும் உறுதியளிக்கலை, அதாவது நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலை இல்லை வாங்க போகிறோன்ற மாதிரி எந்த ஒரு உறுதியும் அளிக்கவில்லை.
இந்தியாவுடைய ஆயுள் சுதந்திரத்தில், அதாவது இந்த குரூட் ஆயில் வாங்கறதுல சுதந்திரத்தில் எந்த நாடும் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று என்னதான் செய்தி குறிப்பில் வந்து இந்தியா தரப்பில் ஒரு கிளியரான விளக்கங்கள் கொடுத்துருந்தா கூட அவங்க இந்த ஒப்பந்தத்தில் வந்து கிளியராக ஒரு லைனை போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு டேஞ்சரா அப்படின்னா கண்டிப்பாக டேஞ்சர் தான். ஏன்னா நம்ம சேம் தான். ஐரோப்பா மாதிரி மோனோபோலியாக போயிட்டு அமெரிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சராக முடியும். ஆனால் இன்னொரு அடுத்த ஒரு ஓப்பன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நேற்று வந்து ராய்டர்ஸ் பத்திரிகையில் பார்த்தேன். இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியா வந்து பெருளவு குறைச்சிருக்கிறாங்க. முன்பு வாங்கியதை விட இப்போ ரஷ்யா கிட்ட குறைந்திருக்கு. அதை வந்து சீனாவுக்கு குறைந்த விலையில் ஒரு பேரல் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ $65 பக்கம் விற்கிதா, அந்த $65 வந்து $12 பக்கம் குறைச்சி கொடுக்குறாங்களாம் சீனாவுக்கு. சீனா பெரிய அளவுக்கு வாங்குறாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியா சீனா கிட்ட வாங்கினாங்கன்னா இந்த வரி விதிப்பாங்களா விதிக்க மாட்டாங்களா அப்படின்னா விதிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யா சீனா கிட்ட கொடுக்குறாங்க, சீனா கிட்டேருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அப்போ நேரடி தொடர்பு அப்படின்னு நம்ம மீது தடைகளை விதிப்பாங்க. நம்ம ஈரான் கிட்ட வாங்கினாலும் நம்ம மீது வந்து தடைகளை விதிப்பாங்க. ஏன்னா அதே சேம் அவங்க என்ன அதுதான் அவங்க போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னா அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அதனால இந்த ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நிலைக்குமா அப்படின்னா எனக்கு பர்சனலாக டவுட்டாக தாங்க இருக்கு. இந்த ஒப்பந்தம் நிலைக்குமா அப்படின்னா இந்த ஆயுள் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். மோனோபோலியாவே மாறுவதற்கு இந்தியா ஒப்புதல் தராது. ஆனால் ஒப்பந்தத்தில் அப்படிதான் இருக்கு. அடிஷனலாக சவுதி அரேபியாவும் இன்னைக்கு சலுகைகளை அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக ஏசிய நாடுகளில் வந்து பேரல் ஒன்றுக்கு 30 சென்ட்டுகள் அளவுக்கு குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சவுதி அரேபியா பயந்துட்டாங்க. இப்போ வெனிசுலா வந்து அமெரிக்கா தன் அடிமைப்படுத்தியதுனால முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்கு வந்ததுலேருந்து அமெரிக்கா வந்து எங்கேயோ நடக்கிற யுத்தம், யார் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இவங்க நல்லது பண்ணுறன்ற பேரில் அமெரிக்கா போய் அந்த யுத்தத்தை நிறுத்துறன்ற பேரில் எல்லா நாடுகளுக்கும் ப்ரெஷர் கொடுத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான் பாரு, அவர் தான் நாட்டாமல். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா யுத்தம் எங்கே நடக்குது, ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அந்த நிறுத்தத்தை தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐரோப்பா பாடுபடுறாங்க. அதனால் அவங்க நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க பொருளாதார சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு நஷ்டம் அனுபவிக்கிறாங்க. முன்பு இருந்த ஐரோப்பா, ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்பு இருந்த ஐரோப்பாவும் இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பானுடைய நிலைமை வேறு. ஆனால் அமெரிக்காவுடைய நிலைமை வேறு. அமெரிக்கா எவ்வளோ சாதகமாக பயன்படுத்தி, நான் இன்க்ளூடிங் இந்த இடத்துல இந்தியாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான், மோனோபோலியாக உக்ரைன் அதாவது ஐரோப்பா முழுவதும் வாங்க வச்சாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஷ்யாவுடைய அமெரிக்காவுடைய கேஸ் அண்ட் ஆயிலை வாங்க வச்சாங்க. இப்போ நம்ம அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா அப்படின்ற விளக்கங்களை வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். ஆனால் முழுமையாக அப்படி ஃபுல்லாக போக முடியுமானா அப்படி போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி போனாங்கன்னா விலையேற்றங்கள் வந்து கடுமையாக இருக்கும். ஏன்னா நமக்கும் இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் ஒன்று தான், பட் ஆல்ரெடி நம்ம ஒரு போர்ட்டை உருவாக்கி வைத்திருக்கோம். ஏன்னா நம்ம ஈரான்கிட்டயே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதற்கும் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கிறார்ல துருக்கி கூட தடை விதிச்சிட்டாங்க அவங்க நட்பு நாடுகள் கூட. ஏன்னா அவங்க கூட ஈரான்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்கன்னா துருக்கி, சீனா, இன்னும் ஒரு நாடுகளுக்கு வந்து 25% கூடுதல் வரி விதிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் நைட் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரைபடத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ். என்னன்னா ஒருங்கிணைந்த இந்தியாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேசத்தையும் இணைத்து மேலே காஷ்மீர் பகுதி ஆக்குபைடு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி இருக்குல்ல, அதையெல்லாம் இணைத்து ஒருங்கிணைந்த இந்தியாவை ஒரு வரைபடத்தை வெளியிட்டுட்டாங்க. இப்போ இங்கே என்ன ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்கன்னா, இந்த வரி பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இல்லை, இந்தியா ஒருங்கிணைந்த வரைபடத்தை வெளியிட்டுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து செக் வைத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2011 இதே அமெரிக்கா வந்து நவம்பர் 21, 2011 பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து இந்தியாவோட பகுதி இல்லை, இது அவங்களோட பகுதின்னு வெளியிட்டு இருந்தாங்க. பட் இது ஒருங்கிணைந்து இருக்கும்போது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காங்க. அருணாச்சல் பிரதேச பகுதியை இன்னும் கொஞ்சம் நம்ம சீனா கட்டுற ஒரு சில பகுதியை கிளைம் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்தி போட்டதுனால இங்கே நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்ற இதில் கூட அவங்க இன்னொரு சாதகத்தை பயன்படுத்துகிறாங்க. என்ன சாதகம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் அமெரிக்காவிலேருந்து செய்தி வந்திருக்கிறது. சீக்கிரட்டாக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்களாம். 2020 ஜூன் கல்வான் பள்ளத்தாக்குதல் மோதலுக்கு அப்புறம் வந்து சீனா வந்து ரகசியமாக அணு ஆயுத சோதனை நடத்தினாங்களாம். இதை மறைக்க வந்து டீகப்ளிங் என்ற அதிநவீன தொழில்நுட்பத்தை வந்து சீனா பயன்படுத்தியிருக்காங்களாம்.
இது சர்வதேச அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை மீறுகின்ற செயல் அப்படின்னு அமெரிக்கா கூறுறாங்க. இந்த அளவுக்கு வக்கனையா இப்ப சீனா வந்து பெரிய அளவுக்கு பண்ணாங்க, உடனே இந்த நேரத்தில் எடுத்து நீங்க சொல்றீங்களே, இதே அமெரிக்கா ட்ரம்ப்போட வாயில தான் என்ன சொன்னாரு, அங்க பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்ப பெரிய அளவுக்கு அணு ஆயுத சோதனை நிகழ்த்திட்டு இருந்தாங்க, அப்ப நாங்க வந்து ஓடி போய் தடுத்தோம், ஏன் நீங்க அப்ப அவங்க சர்வதேச சட்டத்தை மீறல பாகிஸ்தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இதே அமெரிக்கா இன்று திடீர்னு ஓடி வந்து இன்னைக்கு சொல்றாங்க சீனா வந்து 2020 சர்வதேச சட்டத்தை மீறிட்டாங்க அப்படி எப்படின்னு சொல்றது எல்லாமே அதே எங்க பாகிஸ்தான் மீது அந்த வெறுப்பு வரலையே. ஸோ அப்ப கொஞ்சம் உஷாரா, யாரை நம்ம வந்து நட்பா கூட வச்சுக்கலாம், ஆனா அமெரிக்காவை நட்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி பல யுத்தத்தை வந்து தொடங்கி வச்சிடுவாங்க. அதையும் அவங்க கருத்தில் கொள்வாங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, இப்போ 2 நாளா ஒரு வாரமாவே இந்த 2050க்கு அப்புறம் அடுத்த பொருளாதார மண்டலமாக மாறக்கூடிய நம்பர் 1 நாடு சீனா, 2வது இந்தியா, 3வது அமெரிக்கா வருதுன்ட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் உடைப்பதற்கான திட்டம் என்னன்னா, இந்தியாவும் சீனாவும் மோதனாங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அவங்க பிளான் எக்ஸிக்யூட் ஆகிடும். பாகிஸ்தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வரைபடத்தை வெளியிட்டாங்களான்னு நான் பார்க்குறேன் பர்சனலாக. ஏன்னா ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை தடுக்கணும் அப்படின்னா யுத்தம் தான் ஒரே வழி. அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுக்கான நெருக்கடிகளை கொடுப்பாங்க, நெருக்கடிகளை கொடுத்து அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் படுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஈரானை நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய பெசன்ட் அவர்கள், ட்ரெஸரியோட பெசன்ட் அவர்கள் பர்டிகுலராகவே நாங்கள் ப்ரெஷர் பண்ணது ரொம்ப அருமையாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அவங்க பேங்க்கு ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணதை நாங்கள் தான் இன்னைக்கு அது ஃபைனலாக அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னு வெளிப்படையான வாக்குமூலமே கொடுத்துருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா வந்து இந்தியா மீது பொருளாதார தடைகள் அடுத்தடுத்து விதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ ஈரான் கொடுக்குற அதே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம நாடும் மோசமான சூழ்நிலை வரும். ஆனால் மீண்டு எழுவோம். ஆனால் அதுவரை அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்க தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துவாங்க. எப்படின்னா இப்போ இதே எதிர்கட்சிகள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, இது அரசியல் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னே என்ன சொன்னாங்கன்னா, அதானி அம்பானி லாபத்திற்காக ஏன் ரஷ்யாவிடம் வந்து நம்ம சீப் விலையில வாங்கணும், ஏன் நம்ம அமெரிக்கானுடைய வரி விதிப்புக்கு ஆளாகணும்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பட் அதே எதிர்கட்சிகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, அமெரிக்கா எப்படி இந்த இடத்துல வந்து சொல்லலாம் நம்ம அவங்க கிட்ட அப்படின்ற ஒன்றையும் சொல்றாங்க. அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் பிசறு தட்டுச்சு அப்படின்னா அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவாங்கன்றதுக்காக எல்லா கட்சிகளும் வந்து இது இந்த ஸ்டேஜுக்கு தான் வருவாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலும் என்னால் பார்க்க முடிகிறது. பார்க்கலாம், பொறுத்து இந்த இனி வருகின்ற காலங்களில் என்ன நிகழப்போகிறது அப்படின்றது பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு குட் டீலா அப்படின்னா, அவங்க மோனோபோலியாக நாங்கள் அமெரிக்கா கிட்ட போய் மாட்டினோம் அப்படின்னா இது வந்து பேட் டீல். கண்டிப்பாக இது வந்து குட் டீலே கிடையாது. ஏன்னா ரஷ்யா கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வாங்குறத கண்காணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நிகழ்வு நடக்க போகிறோம். நாளைக்கு எப்படி திரும்ப மாறும், இப்போ பேச்சுவார்த்தை மீதி எல்லாமே வந்து உடன்பட்டு பெரிய அளவுக்கு வந்தால் கூட நாளைக்கு அமெரிக்கா போயிட்டு ரஷ்யாவை மிரட்டுவாங்க, ரஷ்யா எங்களுக்கு யுரேனியம் வந்து இவ்வளோ சீப் ரேட்டுக்கு நீ கொடுக்கணும், இல்லை எண்ணெய் வளமாக இருந்தாலும் எங்களுக்கு நீ கொடுக்கணும், நாங்கள் தான் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணோம், கொடுக்குறியா அப்படின்வாங்க. அவங்க கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இவங்க தடைகளை நீக்குவாங்க. யார்? அமெரிக்கா. இல்லைன்னா தடைகளை நீக்கவே மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் வந்து தனக்கு மட்டுமே சாதகமாக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு, அது கனக்கச்சிதமாக பழங்களை பறித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நாடு அமெரிக்கா தான். நாட்டாமன்னா அப்படிதான் யோசனை பண்ணுவாங்க போல. நம்ம ஒரு நாட்டாம தான் இப்படி மரத்தில் உட்காந்து இப்படி தீர்ப்பு சொல்லிட்டு இப்படி ஏமாளியாகிறாரா அப்படின்னு ஒரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ பாகிஸ்தானில் குறிப்பாக இஸ்லாமாபாத்தில் ஒரு ஷியா முஸ்லீம் ஒரு மசூதியில் வந்து ஒரு பெரிய குண்டுவெடிப்பு தாக்குதல். இந்த குண்டடிப்பு தாக்குதலில் நேற்று அவசர கதியில் 69, 70ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் பாகிஸ்தான் செய்தி குறிப்பில் தெளிவாக கவுண்ட் பண்ணி இல்லைப்பா 31 பேர் இறந்து போயிட்டாங்க, 169 பேர் காயமடைஞ்சிட்டாங்க. இந்த தாக்குதல் நிகழ்த்தியது ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க, அவங்க இங்கே குண்டுவெடிப்பு நிகழ்வு நடத்திட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க, இதை பின்புலமாக நடத்தியது இந்தியா அப்படின்ட்டு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சொல்ல இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. என்னலே சொல்ற, யாரு இல்லை வந்து குற்றச்சாட்டை சொல்றது அப்படின்னு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. இதை நாங்கள் நிராகரிக்கிறோம்.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐஎஸ்ஐஎஸ் வந்து கிளைம் பண்றாங்க, இலே நாங்க தான் லே பண்ணோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, இப்படிதான் லே பண்ணுவோம் நாங்க அப்படின்னு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து இதை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுல யாஷிர் அப்படின்றவன் தான் வந்து முழுமையா ஈடுபட்டிருக்கான். யாஷிர் அப்படின்றவன் யார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்தவன், பாகிஸ்தான் பெஷாவரை சேர்ந்தவன். அப்போ அவங்க நாட்டு பிரஜை அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க நாட்டு பிரஜைன்னு பத்திரிகைகள்லாம் சும்மா விடுவாங்களா, அங்க போயிட்டு அது இதுன்னு பேட்டி எடுத்த உடனே எனக்கு ஆப்கானிஸ்தான் பத்திரிகைகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இலே அந்த யாசிர்ன்றவங்க அண்ணன் தம்பி அவங்க பிரதர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணதில் இவங்க வந்து ஆசிப் முனீர் அவர்களை சந்திக்கணும்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க கையில 10,000 ரூபாய் அமெரிக்க டாலரும் ஒரு எஸ்இவி காரும் பரிசா கொடுத்தாங்க. அவன் யாரை சந்திச்சான்னு தெரியல, ஆனா போகும்போது அவர் வந்து ஆசிப் முனீர் அவர்களை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க. இதுல பின்புலமா ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தான் என் தம்பியை கூட்டிட்டு போனாங்க. என் தம்பி அங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு சொன்னா இப்ப யாரு, இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க? அப்ப இந்த தாக்குதலுக்கு ஆசிப் முனீர் அவர்கள் வேறு ஏதோ திட்டத்தை தீட்டி தனக்கு எதிராகவே மாறிவிட்டதா என்று நினைக்க தோணுகிறதா? ஒரு தாக்குதல் நடத்தியது என்றால் உடனடியாக இங்க ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஆப்கானிஸ்தானை சொல்லி கடைசியில உங்களுக்கு எதிராகவே வந்து மாறி நிக்குது, இது உங்களுக்கு தேவையா? அந்த அளவுக்கு பத்திரிகைகள் வந்து எழுதுறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பாருங்க. இது உண்மையா அடுத்ததாண்டது அவங்க விசாரணை பண்ணட்டும். ஆனா ஆப்கானிஸ்தானோட பத்திரிகைகள் எல்லாமே வந்து இதை நேரில் பார்த்த மாதிரியே வந்து கடுக்கச்சிதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். அடுத்து நம்ம இங்க ரஷ்யா உக்ரைன் போயிடலாம். காரணம் என்னன்னா பேச்சுவார்த்தை 2-3 நாளாக நடந்ததுங்க. படுத்தி வரமா அபுதாபியில் சும்மா டீயும் பிஸ்கட்டும் கொடுத்து மிச்சம் சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. ஐயா போதுங்க ஐயான்ட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அவங்க கிளம்பி வராங்க. ஜெலன்ஸ்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு ரஸ்கா புஸ்கா வீடியோவில் நேற்று நைட்டு, இது மாதிரி எங்கள் டீமு 2 நாளாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. சரி வந்தாலும் சும்மா இருக்கணுமா? உடனே நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவுடைய ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்குது, அதை அடிச்சிட்டாங்க. கெமிக்கல் பிளான்ட் அடித்து அந்த ஏரியாவே ஃபுல்லாக பெருத்த சேதம். ஏற்கனவே அவங்க இராணுவ ஜெனரலில் வந்து உளவு பிரிவில் இருந்தக்கூடிய ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தரை வந்து சுட முயற்சி பண்ணாங்க, முதுகில் சுட்டிருக்காங்க, உயிருக்கு போகிற நிலைமையில் இருக்கிறார். இது 2 அப்பயே கண்டிப்பாக நாங்கள் பதில் அடி வந்து கொஞ்சம் நஞ்செல்லாம் கொடுக்க மாட்டோம், பிரித்து மேய போகிறோன்னு ரஷ்யா தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அடித்தாங்க பாரு ஒரு அடி, இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உக்ரைன் முழுவதும் இப்படி ஒரு தாக்குதலை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ரஷ்யாவிடம் ஆயுதம் இல்லை, ரஷ்யாவிடம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இல்லை, பஞ்சத்தில் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் போராடினால் முடித்து விடலாம் ரஷ்யா என்ற கதைகளை கட்டி கொண்டிருந்த 23ஆம் புலிகேசிக்கு கூட இது ஒரு ஷாக் தான். பெரிய ஒரு தாக்குதல், போலந்தினுடைய எல்லை பகுதி வரைக்கும் தாக்குதல். இந்த தாக்குதல் நடத்தும் போது நேட்டோனுடைய E-3Aன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய A-330ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் F-35 ஃபைட்டர் ஜெட், இது எல்லாமே போலந்தினுடைய எல்லை பகுதியில் சுழன்று நிற்கிற தலைவா ஒரு உத்தரவு கொண்டு பிரித்து மேயறேன், உக்ரைனுடைய எல்லை பகுதி வரைக்கும் அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. 600 ட்ரோன், 600லேருந்து ஒரு 650 ட்ரோனுக்கு மேலே, அது இல்லாமல் கின்சால் மிசைல்ஸ்ல இருந்து எல்லா ஏவுகணையும் வந்து டெஸ்டிங் எடுத்திருக்காங்க. இதில் ஒன்றே தான் ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் மட்டும் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க, மீதி மற்ற அத்தனையும் வந்து பயங்கரமான ஒரு அடி. உடனே ரஸ்கா குஸ்கா ஓடி வந்து ஐயோ இந்த ரஷ்யாவை பார்த்தீங்களா, ஈவு இரக்கம் இல்லாமல் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்களா அமைதியை விரும்புகிறவர்கள் இவர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது நேற்று நைட்டு அனுப்பும் போதே யோசனை பண்ணி இருக்கணும். ஆனால் பதிலுக்கு உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நாங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு உடனடியாக ரஷ்யா மீது தாக்கல் நடத்த வந்து தயாராக இருந்தார்கள். பதிலுக்கு இந்த பக்கம் வந்து ட்ரோன் போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ போலந்து தரப்புல என்ன கேட்குறாருன்னா, எல்லை பகுதி வரைக்கும் வந்து கடந்து வந்துட்டாங்க, இதுக்கப்புறமா நம்ம நேட்டோ நாடுகள் ஏன் அமைதியாக இருக்கணும், நம்ம களத்தில் இறங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு. இப்போ போலந்து ஒரு கட்டத்துக்கு முடிவு வந்துட்டாங்க, இது கொஞ்சம் செட் ஆகாது போல, விட்டா நம்ம வந்து ஏமாந்துடும் போல, அவங்க அமெரிக்காவும் நேட்டோவில் வேண்டாமான்ற மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்பயே நம்ம ஜெலன்ஸ்கி கூட சேர்ந்து ரஷ்யாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வேறு வழி இல்லை, நம்ம கூட அமெரிக்கா வந்து தான் ஆகணுன்ற முடிவு பண்ணிட்டாங்க போலந்து. அதனால் இப்போ ஜெலன்ஸ்கியோட பிளானுக்கு வந்து போலந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஏன்னா போலந்தும் ஜெலன்ஸ்கி வந்து நேற்று தான் பர்சனலாக போய் ரொம்ப நேரம் பேசினாங்க, மீட் பண்ணி பேசினதுக்கும் இன்னைக்கு தாக்கல் நடத்தினதுக்கும் போலந்து உடனடியாக போர் விமானங்களை எடுத்து வந்து உக்ரைனுடைய எல்லை பகுதியில் நிறுத்தியதற்கும் அமெரிக்கா உடனடியாக ஓடி வந்து அவங்க எல்லை பகுதி தாண்டில்
கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்ன அந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப பரபரப்பின் உச்சமாக இருந்தது. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எப்பாடுபட்டாவது இப்போ போனதும் பிளான் பண்ணிட்டாங்க, நேட்டோவை கொண்டு வந்து உள்ளே இழுத்துன்னு வந்து விட்டுறலாம், அமெரிக்கா என்னமோ பட்டு பாடட்டும், அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கப்புறம் போனால் என்ன இருந்தால் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள் தோன்றுகிறது. ஃபைனலாக அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பெருசாக இழுபறியாக நிற்கிது அப்படின்னா, இழந்த பிடிச்ச பகுதிகளை வந்து ரஷ்யா விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ ஒரு நாட்டின் மீது தாக்கல் நடத்தினா நாங்கள் பரிசு கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க உக்ரைன் தரப்பில். அந்த ஜாப்ரோசிஷா அணு உலை வந்து ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் 2 பேரும் தேவையில்ல, என் கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க சைடில். ஏன்னா அவங்க இதை வச்சுட்டேன்னா ஐரோப்பாவுக்கு தேவையான மொத்த மின்சாரம் பாதி கால்வாசிக்கு மேலே இதில் போயிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் ஆட்டையை போட்டுடலாம், யுரேனியம் நம்ம கொஞ்சம் ஆட்டையை போட்டுடலாம் அவங்க நினைக்கிறாங்க. ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா முடியாதுன்றாங்க. இந்த மாதிரி முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தனக்கு சாதகமாக நினைக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு சாதகமாக நினைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் முந்தா நேற்று ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். நைஜீரியாவில், ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் ஒரு 107க்கு மேலே இஸ்லாம் ஒரு கிறிஸ்துவர்களை யார் பிடிச்சிட்டு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ், அதாவது இஸ்லாமிக் குரூப்ஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு 25 நாளைக்கு மேலே வச்சுருக்காங்க. அதிரடியாக போய் மீட்டு வந்துட்டாங்க. 106 பேர் வந்து மீட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மீட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் ஒன்று, ஒரு கிறிஸ்டியன் வில்லேஜ் ஒன்று, அது பேர் வந்து டவாராவா, எஸ், ஆனால் கவாரா ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சி அடின்னு அடித்து கிராமத்தையே கொளுத்தி, ஒரே ஒரு கிராமத்தில் அந்த கிறிஸ்டியன் வில்லேஜ் ஒருத்தர் கூட 160 பேர்த்துக்கு மேலே உள்ள மக்களை வந்து கொன்று குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது நேற்று நடந்தது. கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நைஜீரியாவில். அப்போ ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ISIS முழுமையாக ஒழிக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்களை காப்பாற்ற போகிறோம், இஸ்லாமிக் பயங்கரவாதம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தன் மதத்தை பரப்புவதற்காக மிகப்பெரிய ஒரு ஆயத்தை வந்து எடுத்திருக்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு 3 நாளைக்கு முன்பு வீரர்களை இறங்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து செய்திகளை கேள்விப்பட்டேன். பட் ஒரு என்டையர் கிராமத்தையே கொளுத்தியிருக்காங்க. அந்த கிராமத்துலேருந்து தப்பித்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாற சொன்னாங்க, பட் நாங்கள் மாறலைன்றதுக்காக எங்கள் கிராமத்தையே அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 106 பேர்த்து மீட்டுட்டு வந்த நீங்கள் 170 பேர்த்து போட்டு இழந்து நிற்கிறீங்க. இன்னொரு கூடுதல் தகவல். ஸோ ஒட்டுமொத்த உலகம் நைஜீரியா பக்கம் திரும்பி இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடிஷ்னலாக இந்தியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குக்கி குரூப்ஸ், இந்த வீடியோ பதிவு பாருங்கள், இவங்க யாரும் இல்லை, மணிப்பூரில் இருக்கக்கூடிய குக்கி குரூப்ஸு. வருஷமாக பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது. இப்போ முந்தா நேற்று தான் பிஜேபி மறுபடியும் ஆட்சி அமைச்சாங்க மணிப்பூரில். முந்தா நேற்று ஆட்சி அமைத்த உடனே நேற்று பார்த்தோம்னா போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு முழு கடையடைப்பு. நிறைய இடத்துல வந்து மறுபடியும் இராணுவத்தின் மீது கல்லெல்லாம் வீசினாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் யாருன்னா அந்த குக்கி குரூப்ஸ் ஒரு மினி வெர்ஷன் இவங்க, அதாவது ISIS மினி வெர்ஷனாக சொல்லலாம். ஏன் நான் வந்து குக்கி ஜோனுடைய இந்த குரூப் வந்து மினி வெர்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே டெப்டி சிஎம்மா வந்து குக்கி இன தலைவி ஒருத்தர் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. அதாவது கிப்கன் அப்படின்ற ஒரு அம்மா வந்து துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கிறாங்க. உடனே இந்த குரூப் வந்து ஆயுதத்தோடு என்ன சொல்கிறாங்கன்னா, துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கல்ல அந்த அம்மா, எங்கள் குக்கி இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலைகளை கொண்டு வருபவர்களுக்கு நாங்கள் இவ்வளோ பரிசு கொடுக்குறோன்றாங்க வெளிப்படையாகவே. இது வந்து ISIS ஸ்டைலு. இல்லைன்னா அவங்கள கண்டிப்பாக தூக்கணும். அது ஆயுதங்களோட, பெரிய ஆயுதங்களோட, தைரியமாக மாஸ்கே இல்லாமல் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையை உணர்ந்திருக்கிறோம் அப்படின்றது உணர வேண்டிய தருணம். எங்கிருந்து கிடைக்கிறது இவர்களுக்கு ஆயுதம், மணிப்பூருடைய எல்லை பகுதியில் எப்படி உள்ளே வருகிறது இவர்களுக்கு ஆயுதம் என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ இத்தனை நாள் இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவங்க அமைதியாக இருந்தார்களான்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல விளைந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.